டக்ளஸ் தேவானந்தாவிற்கு எதிரான பிடியாணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய வைத்தியர் அர்ச்சுனா. வெளிநாடொன்றிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இலங்கை கைதிகள். கடும் அச்சுறுத்தல், தனிப்பட்ட பாதுகாப்பு கோரும் வைத்தியர் அர்ச்சுனா. பெருக்கெடுத்த நந்திக்கடல், மூழ்கிய வட்டுவாகல் பாலம், ரவிகரன் எம்பி ஆராய்வு. போதைப் பொருட்களுடன் சிக்கிய பல்கலைக்கழக மாணவர்கள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிக்க முன்னிலையாகாத காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு உத்தரவிட்டார். அதன்பின் முன்பிணையில் வெளிவந்த தேவானந்தாவை அடுத்த நீதிமன்ற திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு தலா 10 மில்லியன் ரூபா பெறுமதியான 2 காசோலைகளை வழங்கியமை தொடர்பில் வெள்ளவத்தை பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக டக்ளஸ் தேவானந்தா வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த வழக்கு தவணைக்கு முன்னிலையாக தவறியமையால் அவருக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மருத்துவ காரணங்களால் தாம் வழக்கு தவணைக்கு முன்னிலையாகவில்லை என்றும் மருத்துவ சான்றிதழ்களையும் நீதிமன்றத்திற்கு டக்ளஸ் தேவானந்தா நேற்று சமர்ப்பித்திருந்தார். இதன்படி அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவு மீளப் பெறப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மன்னிப்பு கோரியுள்ளார். குறித்த விடயத்தை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நடைபெற்ற விழிப்புணர்வு செயல் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் எங்கே அமர வேண்டும் என்று கேட்டபோது எங்கும் அமரலாம் என தெரிவிக்கப்பட்டது. பிறகு முன்னே சென்று அமர்ந்தேன். எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் என நான் நினைத்தேன். இதையடுத்து நால்வர் இது எதிர்க்கட்சி தலைவர் தினமும் அமரவிடும் என தெரிவித்தனர். நான் அந்த கதிரையில் போய் அமர எந்த காரணமும் இல்லை. அத்தோடு நான் வேண்டுமென்றே போய் அமரவில்லை. அதனால் எங்கு அமர்வது, எப்படி செல்வது என்று தெரியவில்லை. அந்த வகையில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன். அத்தோடு மன்னிக்கவும், நான் அந்த கதிரையில் அமருவேன் என நானே எதிர்பார்க்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குவைத் நாட்டில் தண்டனை அனுபவித்து வந்த 104 இலங்கை கைதிகளில் 32 பேர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளனர். குறித்த கைதிகள் நேற்று பிற்பகல் குவைத்திலிருந்து விசேட விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இந்த கைதிகள் குவைத் அரசின் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குவைத் அரசுக்கும் இலங்கைக்கும் இடையில் 2007 ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் அவர்கள் இந்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். குவைத் ராச்சியத்தில் போதைப்பொருள் பாவனை, வர்த்தகம், மோசடி மற்றும் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட இலங்கை கைதிகள் சிலரே இவ்வாறு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த கைதிகளுடன் குவைத் அரசின் பாதுகாப்பு அதிகாரிகள், அந்நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குவைத் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நேற்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததை அடுத்து இந்த கைதிகளை பொறுப்பேற்க இலங்கை சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் குழுவும் வருகை தந்திருந்தனர். இதனை அடுத்து நாடு திரும்பிய கைதிகள் குழு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது தனது செயற்பாடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார். கடந்த வாரம் இடம்பெற்ற 10வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நகர மறுத்துவிட்டார்.
அதே நேரத்தில் அவர் இனவாத அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த சம்பவத்தினால் தாம் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற ஆசனத்தில் நடந்த சம்பவத்தால் என்னால் வீதியில் நடக்கக்கூட முடியவில்லை. ஊடகங்கள் 45 தொடக்கம் 50 நிமிட பேட்டி எடுத்தன. நான் சாப்பிட்டு விட்டேனா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு நான் ஆம் என்று பதிலளித்தேன். அப்போது அவர்கள் நான் விடுதலை புலிகளின் அங்கமா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு நான் இல்லை என்று பதிலளித்தேன். ஆனால் இரண்டாவது கேள்விக்கு எனது பதிலை தவிர்த்துவிட்டனர். என்னால் தெருவில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். நிலைமையை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு வழங்கப்படும் தேவையான பாதுகாப்பை எவ்வாறு மற்றும் எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக முல்லைத்தீவு நந்திக்கடல் பெருக்கெடுத்துள்ளமையால் வட்டுவாகல் பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் குறித்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாட்டினை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வட்டுவாகல் பாலத்திற்கு நேரடியாக சென்று வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள குறித்த சிக்கல் நிலை தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். குறிப்பாக இவ்வாறு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக செயலாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியவள திணைக்கள உதவி பணிப்பாளர் மோகனகுருமாருடனும் இந்த போக்குவரத்து சிக்கல் நிலை குறித்து தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாலை 3 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் திணைக்கள அதிகாரிகளுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் நந்திக்கடல் முகத்துவாரம் வெட்டப்பட்டு நந்திக்கடல் ஆற்று நீரை கடலில் விடுவதுடன் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என மேலதிக மாவட்ட செயலாளர் மற்றும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் ஆகியோரால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் 5 பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுகேகொடை ஊழல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நுகேகொடை ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு மாலம்பே பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து போதை மாத்திரைகள், புஷ் போதைப் பொருள் மற்றும் 2 தராசுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுகேகொடை ஊழல் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.